நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்கலாமா? கர்த்தாவே என் பலனே, கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீ, கேடகம் நீ, இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ, கேடகம் நீ, இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 6-7. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணியிருக்கிறீர்கள். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமாம், இந்த அருமையான வார்த்தையை தாவீது சொல்கிறார். நீங்கள் சிறுமைப்பட்டவனே, அவனுடைய ஆலோசனையை அவனை அலட்சியம் பண்ணினீர்கள். இந்த காலத்தில் சிறுமைப்பட்டவர்கள், ஏழை ஆனவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், வாய்ஸில் அழகு இல்லாதவங்க, பற்பல காரியங்களிலே, வேலை ஸ்தலங்களில் ஆகட்டும், படிக்கிற இடங்களில் ஆகட்டும், குடும்பங்களில் ஆகட்டும், பக்கம் பக்கத்தில் ஆகட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அவளை எல்லாருமே அலட்சியம் பண்ணுகிறார்கள். எங்கே பார்த்தாலும் இது சர்வ சாதாரணமாக நடக்கிறது. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. ஜனங்கள், மனுஷர் தான் அப்படி அவர்களை அடிச்சோம். ஆனால் கர்த்தர் தேவன் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாகும் என்று தாவீது ராஜா சொல்கிறார். என்ன ஆனந்தம் ஆண்டவரே! யாராவது இன்னைக்கு நான் எல்லாராலும் சிறுமைப்பட்டிருக்கிறேன். வேலை ஸ்தலத்தில் என்னை யாருமே கண்டுக்கிறதே இல்லை, என்னை யாருமே மதிக்கிறதே இல்லை, இன்னும் படிக்கிற இடத்துல என்னை யாருமே இது பண்ணுறது இல்லை, பக்கத்தில் இருக்க என் குடும்பத்தில் எல்லாரும் என்னை ஒதுக்குறாங்க, என்னை அலட்சியம் பண்ணுறாங்க, என்னை ஒதுக்குறாங்கன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை பார்க்கிறார். கர்த்தர் நீங்கள் அலட்சியம் படப்படுகிற கர்த்தர் பார்க்கிறார். அவர் உங்கள் சிறுமையை நீக்கும் போது களிப்பும் மகிழ்ச்சியும் நிச்சயம் உண்டாகும். இன்று அதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கொடாகொடி நன்றி தகப்பனே. தர்மியான நாளிலும் காலை மதுமது இம்மட்டுமாய் உம்முடைய தயவுள்ள கரம், உம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடும் கூட இருந்தபடியால் அப்பா, நாங்கள் அதனாலே நிற்கிறோம் ஐயா, பிழைத்திருக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்திலே தருகிறோம் அப்பா. சிறுமைப்பட்டு, கவலைப்பட்டு, எல்லாரும் ஒதுக்கப்பட்டு, அலட்சியம் பண்ணப்பட்டு, வேதனையோடு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்தில் தெரியுமப்பா. நீர் அவர்களை கண்ணோக்கி பார்த்தால் அவர்கள் மேல் உம்முடைய பார்வைப்படுவதாக கர்த்தாவே. நீர் அவர்களை சிறையிருப்பை திருப்பி மகிழ்ச்சியும் களிப்பும் கட்டளையிடுவீராக. இன்றைக்கு அதை நடப்பிப்பீராக கர்த்தாவே. உம்முடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தருகிறோம். இந்நிரவுக்களை மூடி மறைத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் வல்லமையும் பலஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பரலோகத்தின் தந்தையே. ஆமீன், ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.